ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். இன்னைக்கு வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 25க்கு 30 அடின்ற சைஸில் ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தாங்க இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட மெயின் ரிக்வயர்மெண்ட்டே வந்து 3 பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு டாய்லெட் ஆப்ஷன் இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம 3 பெட்ரூம் பிளான் பண்ணுறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நம்ம அட்டாச் டாய்லெட்லாம் அதிகமாக இருக்காது, ஒரு காமன் டாய்லெட் இருந்தால் போதும். மற்றபடி 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். உள்ளே வந்தோம்னா ஒரு 6.5 ஃபீட் அளவுக்கான ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேருந்து இந்த பக்கம் லெஃப்ட் வந்தோம்னா நம்மளுக்கு டாய்லெட்கான ஆப்ஷன் 4 அடிக்கு 6 அடின்ற சைஸில் டாய்லெட்கான ஆப்ஷனுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி கிளைம் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ்க்கான வியூ கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தான். லிவிங் ஹாலோட சைஸ் 10 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி 5 இன்ச்சுன்ற சைஸோட வந்து லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து லிவிங் ஹால் பிளான் பண்ணுறனால நம்ம வந்து டிவி கேபினெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கேயும் சோஃபாக்கான வியூ கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல டிவி கொடுத்து இந்த இடத்துல சோஃபாக்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் வந்து கொஞ்சம் மிடில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்கோம். 8 அடி 8 இன்ச்சுக்கு 7 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் கிச்சனுக்கான ஆப்ஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இங்கே சிங்க்குக்கான ஆப்ஷன், இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் தான். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ஸோ ஃபுல்லாகவே எப்போதுமே கார்னரில் இருக்கிற மாதிரியான ஒரு கிச்சன் போர்ஷன் வேண்டாம், இங்கே சென்டரில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், இந்த வீட்டோட பிளான் வந்து நம்ம கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, 3 பெட்ரூம் கொடுத்து அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இப்படி தான் எனக்கு வேணும்னு கேட்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த பிளான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு டாய்லெட் போர்ஷன் வேணான்னா நீங்கள் தனியாகவே பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான பிளான் எப்படி வேணுமோ, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி உங்களோட வீட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற பிளான் தான். ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறோமோ அதை உங்களுக்கு ஒரு ஷேரிங் தான் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி 3 பெட்ரூம் இருந்தால் ஓகேன்னா நீங்கள் இந்த பிளானுக்கு கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் செப்பரேட்டாக பிளான் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் இது தாங்க. 8 அடி 8 இன்ச்சுக்கு 7 அடி 9 இன்ச்சுன்ற சைஸோட கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 9 அடின்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெட்டோட ஃபேஸிங் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் 12 அடிக்கு 9 அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான இங்கேயும் ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு செகண்ட், இது பார்த்தீங்கன்னா 12 அடியில் இது வந்து 10 அடி 9 இன்ச் தான் வரும். 10 அடி 9 இன்ச்சுக்கு 9 அடின்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இதுக்கான விண்டோ இந்த பக்கம் அண்ட் இதுக்கான விண்டோ இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெட்டோட ஃபேஸிங் இந்த பக்கம் இப்படி கொடுத்துட்டு வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துடலாம். ஸோ நிறையா பேர் வந்து நிறையா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண மெயின் பர்சன்ஸ் எல்லாமே வந்து 750ல் 3 பெட்ரூம் ஆகாது அப்படின்றது தான் நிறையா சொல்லியிருந்தாங்களாம். பட் ஆனால் நான் ஓகே பண்ணி கொடுக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்லாம் நிறையா வராது அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். ஓகே மேடம், எனக்கு ஒரு பெட்ரூமோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கட்டும், மற்றபடி மீதியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் எங்களுக்கு 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஃப்ளோர் மேலே ஃப்ளோர்லாம் அவங்க கட்டுற மாதிரி இல்லையா. ஸோ இந்த ஃப்ளோர்லேயே அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, 12 அடிக்கு 10 அடி 9 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டுக்கான ஃபேஸிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கான 3D பிளானும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம போட்டு அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். நான் 3D பிளான் அப்பப்போ அப்டேட் பண்ண முடிய மாட்டேது, ஏன்னா நம்மளுக்கு 2D பிளான் அப்டேட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் 3D பிளான் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் எல்லாமே வார்ட்ரூப்பு, பெட்டு எந்த பக்கம் ஃபேஸிங் வைக்கணும், கிச்சன் ஸ்லாப் எங்கே இருக்கணும், சிங்க் எங்கே இருக்கணும், கேஸ் ஸ்டவ் எங்கே இருக்கணுன்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த 3D பிளானில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் அண்ட் கிச்சனுக்கான வியூ, அண்ட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அண்ட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் லிவிங் ஹால் இங்கே இருக்குது, இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக வீட்டோட ஒரு அவுட் பிளான். ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இருக்குது. லைக் 2000 per ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கேல்குலேஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 lakh
அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ 16லேருந்து 15 லேக்லேருந்து 16 லேக் கிட்டத்தட்ட ஆயிடும் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு அவுட்புட் வியூ. இதே மாதிரி உங்களோட கனவிலத்துக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீட்டோட வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் போட இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த சைஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.